ஹாய் ஆல். இன்னைக்கு வீக்கெண்ட் ஸ்டடி டிப்ஸ் வீடியோ வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா என்னன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அதோட கண்டினியூஷன் மாதிரி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம படிக்கிறத அடிக்கடியும் மறந்துடுவோம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய படிப்போம். லைக் மேக்ஸ் படிக்கிறோம், சயின்ஸ், சோஷியல், இங்கிலீஷ், தமிழ் இப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி படிக்கிறோம். அது போக நம்ம கரண்ட் அஃபேரும் படிக்கிறோம். ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள மறந்துடுவோம். அதனால நம்ம எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஞாபகம் வைக்கிற மாதிரி எப்படி படிக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, எப்படி படித்தா நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பார்ப்போம். செகண்ட் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து YPT ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு டெலகிராமில் கேட்டேன். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கில் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியுமே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டடி டிப்ஸ் நான் தரேன் இல்லைங்களா, அந்த டிப்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஷன் தரேன். இது வந்து ஃப்ரீ ஆப் தான், ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஆப் தான், உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது லாஸ்ட்டாக நான் வந்து போன சண்டே நான் போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்சனல் ஸ்ட்ரகிள், லைக் ஒருத்தவங்க வந்து மாம் ஒர்க்கிங் விமன், அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, அவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணல பட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. ஸோ அவங்க அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸுமே உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம். நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கிற ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம படிக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம், அது நம்ம பிரெயினுக்கு போகும். பிரெயின் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும். வெயிட்னா ஒரு சில ஹார்ஸ், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 ஹார்ஸ் வெயிட் பண்ணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கும். ஓகேங்களா? எஸ் அப்படின்னா அதை மறுபடியும் சேவ் பண்ணி வைக்கும். இல்லை நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலை, நோ அப்படின்னா அது வந்து பேக்ரவுண்டில் போட்டு வச்சிடும். ஸோ நீங்கள் கேட்கும்போது அதுவுமே எடுத்து தரதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் லைட்டாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 48 ஹார்ஸ் அது மறக்கிறதுக்குள்ள அதுக்கிட்ட நம்ம பிரெயின் கிட்ட சொல்ல போறோம், இது இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில், இது கண்டிப்பா நீ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயினை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டிஷன். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு படிச்சதை நீங்க இன்னைக்கு நைட் ஒர்க்கா ரிவைஸ் பண்ணணும். லைக் ரீட் மட்டும் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா 2 டேஸ் கழிச்சு ஒரு ரிவிஷன் கொடுங்க. அடுத்து வீக்கெண்டு, அதாவது ஒரு 7 டேஸ் கழிச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 டேஸ்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ், அப்போ இந்த அனிமல் செல், பிளான்ட் செல், இந்த சயின்ஸ்லலாம் இது மாதிரி படிச்சிருப்போம். அதாவது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்திருக்கும். ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம இதை படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். ஸ்கூல்லையுமே நம்மளுக்கு எப்படி ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 டைம்ஸ் எழுதிட்டு வாங்க, 3 டைம்ஸ் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறமா ஹோம் டெஸ்ட் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தனால தான் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மைண்ட்ல இருந்துச்சு. அதுவே நம்ம வளர வளர நம்ம சிலபஸ் பெருசாயிருக்கும். அப்போ நம்ம உட்காந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே படிக்கிற டைம் நம்மளுக்கு இல்லை. அதனாலதான் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சது ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய கிளாஸ் இல்லைன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு போய் எழுதுறது, அப்போதைக்கு இன்னைக்கு நான் படிக்கிறேன் நாளைக்கு போய் எழுதுனா எனக்கு போதும், அந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். ஸோ அதனால நம்மளுக்கு அது எதுவுமே மைண்ட்ல இருக்கிறது இல்லை. பட் டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம முன்னத்த நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் போய் எழுத சான்ஸே இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு சிலபஸ் அவ்வளோ பெருசா இருக்கு. அதுவும் இல்லாம ஃபேக்சுவலா கேட்பாங்க கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் ரிப்பிட்டிஷன் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்டா இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. லைக் இன்னைக்கு படிச்சதை இன்னைக்கே ரிவிஷன் பண்ணலனாலும் அடுத்த நாள் காலையில ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா வீக்கெண்ட், அந்த வீக் ஃபுல்லா படிச்சதை வீக்கெண்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வச்சிருப்பாங்க. பட் டெக்னிக்கலி இப்படி பண்ணாதான் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறதுதான் ப்ரூவன் திங். ஓகேங்களா? அடுத்தது மெத்தட் என்ன அப்படின்னா ஆக்டிவ் ரீகாலிங்.
இதை நான் வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதாவது நீங்க வந்து படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. அது நீங்க உங்க பிரெயினை வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்க எழுதுற நோட்ஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல நீங்க எழுதிக்கணும். ரிவிஷன் பண்ணும்போது நீங்க எப்பவுமே படிக்கவே கூடாது. லைக் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு நோட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணாதீங்க. ரீட் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம். உண்மையாலுமே நீங்க அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆன்சர் பண்ண முடியலன்னா மட்டுமே அந்த ஆன்சரை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த இப்போ ஒரு சாப்டர் இருக்கு, ஒரு சாப்டர்ல 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியலன்னா ஆன்சர் படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா. ஆனா அந்த சாப்டர்ல இருக்க எல்லா டாப்பிக்கும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 10 கொஸ்டினை மறுபடியும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ற மூலியமா நம்ம பிரெயினுக்கு என்ன சொல்றோம்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஸோ நீ ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. இது வந்து எப்படின்னா, நம்ம ரிவிஷன் பண்ற டைம்ல சும்மா ரீட் பண்றதை விட நீங்க வந்து ஆக்டிவ் ரீகாலிங் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எந்த டாபிக் இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, அதை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் தோணுதோ அதெல்லாம் நீங்க வந்து கேட்கணும். அதுக்கு பதிலாக நீங்க நோட்ஸ் எப்படி எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அந்த ஃபார்மேட்லயே நீங்க வந்து பழகிடுவீங்க. ஒரு 2-3 டைம் ரிவைஸ் பண்ணும்போது நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 பேஜை நீங்க வந்து ஒரு பேஜா நீங்க மாத்தினாதான் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்க வந்து புக்ல தான் நான் படிக்கிறேன், இல்ல பிடிஎஃப் மெட்டீரியல்ல நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. இதுல வந்து நீங்க டிஜிட்டலாவும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வந்து பேப்பர்லயும் பண்ணலாம். ஓகேங்களா? டிஜிட்டலா நீங்க எப்படி பண்ணலாம்னா நிறைய ஆப்ஸ் இருக்கு ஆண்ட்ராய்டு எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி. அதுல நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்ககிட்ட பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு. இதுல என்னன்னா நீங்க வந்து ரிப்ளை பண்ற டைம், ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுதுன்னா அதுல நீங்க ரிப்ளை பண்ற டைமை வச்சு அதுவே உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பேட்டர்ன் பார்க்கும். இந்த மாதிரி டாபிக்னா இந்த பர்சனுக்கு இவ்வளோ நாள்ல நம்ம வந்து திருப்பவும் அந்த கார்டை காட்டணும், கொஸ்டின் கேட்கணும். இல்ல ஒரு சில டாபிக் நீங்க நல்லாவே ஆன்சர் பண்றீங்கன்னா அதை உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து காட்டும். ஸோ தட் உங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணும். நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டு வேணாம், இந்த சப்ஜெக்ட்ல நான் வீக், இந்த டாபிக் மறந்துடுவேன். நீங்க எதை மறக்கிறீங்க, எதை ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த ஆப் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ தட் உங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணும். நீங்க அதிகமா மறக்கிறத திரும்ப திரும்ப காட்டி உங்க மைண்ட்ல ரீட் பண்ண பார்க்கும். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறத அது கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதே திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்காது. இல்ல நான் ஆப் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை, எனக்கு வந்து பென் அண்ட் பேப்பர்ல தான் நான் பண்ண போறேன், எனக்கு இந்த ஆப் டிஜிட்டலா எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பேப்பர் இந்த மாதிரி இந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபிளாஷ் கார்ட்ஸ் உங்களுக்கு அமேசான்ல கூட கிடைக்கும். இதுல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்னாடி வந்து ஆன்சர் எழுதிக்கோங்க. இப்போ இன்னைக்கு ரிவிஷன் பண்றீங்கன்னா அந்த டாபிக்ல இருக்க ஃபிளாஷ் கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஆன்சர் பண்ண பாருங்க. ஆன்சர் பண்ண முடிஞ்சா அதை ஒரு தனி ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 14 days ஒன்ஸ் வந்து நீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும். அதுவே இந்த ஆன்சரை நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை இன்னொரு ஃபைல்ல போட்டு வச்சுட்டு அந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து 2 daysக்கு அப்புறமா நீங்க வந்து சொல்லணும், இதே மாதிரி சொல்லி பார்க்கணும். அப்ப ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஸ் ஃபைல்ல போடணும். இல்ல அப்படின்னா மறுபடியும் இதே ஃபைல்ல போட்டு 2 நாள்ல. ஸோ இதை வந்து நீங்க ஒரு லூப் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போனா இது இருக்கு எல்லாம் இதுக்குள்ள வர வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் பென் அண்ட் பேப்பர்ல பண்றது. இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இது வந்து டைம் கன்சியூமிங்கா இருக்கும் கொஞ்சம். லைக் நம்ம உட்காந்து முன்னாடி கொஸ்டின் எழுதி பின்னாடி எழுதி அதுக்கப்புறமா இந்த மாத்தி மாத்தி வச்சு எது நம்ம எப்போ படிக்கணும், எந்த டேட்ல எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். செகண்ட் திங், நானுமே இது பர்சனலா ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எழுதியெல்லாம் வைப்பேன், மேபி ஒன் டைம் படிப்பேன். அதுக்கப்புறமா அது எங்க போகுதுன்னே தெரியாது. நம்ம நோட்ஸ் எல்லாம் எப்படி தூக்கி வீசி வச்சிருப்போம், இல்லைன்னா நம்ம டெலகிராம்ல அங்கே இங்க நல்லா டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம படிக்காமே வச்சிருப்போமோ அதே மாதிரிதான் இதுவுமே இருக்கும். ஆனா டிஜிட்டலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு லைட்டா லைட்டா ஒரு இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ற மாதிரி ஒரு கேமிஃபை பண்ண மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு அது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த ஆப் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு எது பெட்டரா இருக்கு அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்டிவ் ரீகாலிங் மெத்தட். ஆக்டிவ் ரீகாலிங்னு ஒண்ணு இல்லை, நம்ம வே ஆஃப் ரிவிஷன் பண்றது. மூணாவது என்ன அப்படின்னா பிளர்ட்டிங். இது நான் லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ரஃப் பேப்பர் இல்லைன்னா நீங்க ஒயிட் போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டாபிக் நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க வந்து மீனிங்ஃபுல்லா எந்த சென்டென்ஸும் எழுத வேணாம். ஒரு வேர்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை, உங்க மைண்ட்ல இருக்கிறது அப்படியே உங்க ஹேண்ட்ல எப்படி வருது உங்க கைப்பட அப்படியே எழுதிட்டே வாங்க. ரஃபா இருந்தா போதும், அதை நீங்க தூக்கி வீச போறதுதான். ஸோ அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க லேக் ஆகுறீங்க, எது மறக்குதுன்னு உங்க பிரெயின் நோட்டீஸ் பண்ணும். ஸோ தட் ஓகே இதை நம்ம இது பண்ணணும், இப்ப படிச்சிருக்கோம், இப்பவே கேட்டாவே நம்மளுக்கு இது ஞாபகம் வரல. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி
நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும். உங்களுக்கும் புரியும் அந்த டாபிக் வந்து நீங்க எந்த லெவல்ல படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஹைலைட் பண்ணிட்டே படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பிகாஸ் நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம், இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். ஆனா நீங்க அதை சொல்லி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதுல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க உங்களுக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் இல்லைன்னா ஒரு ஒரு லேக் இல்லைன்னா ஒரு ஒரு டவுட் அது மாதிரிலாம் உங்களுக்கு வரும். அதை நீங்க அப்பவே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டோர் ஆயிரும். இல்லைன்னா இந்த டாபிக் நம்ம படிச்சுட்டோம்னு நினைப்போம். பட் எக்ஸாம்ல போயோ இல்லை ரிவிஷன் பண்ணும்போது எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம மைண்டுக்கு நம்ம பிரெயின்ல ஃபுல்லா அதை வந்து கான்செப்ஷுவலா நம்ம ஸ்டோர் பண்ணலைன்னு அதுக்கு மீனிங். அதை எப்படி என்ஷோர் பண்ணலாம்னா இந்த பிளர்ட்டிங் மெத்தட்ல நம்ம பண்ணலாம். அடுத்தது என்னன்னா டீச்சிங் மெத்தட். இது வந்து இந்த ஃபென்மேன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு டீச் பண்ற மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஒயிட் போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுல பண்ணலாம். இல்ல நீங்க சும்மா பேசலாம். உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே சொல்லி கொடுக்கலாம். உங்க கூடயே நீங்க பேசிட்டு இருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நீங்க ஒர்க்கிங்ல இருக்கீங்க ஆல்சோ நீங்க ஒரு மாம் இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா கண்டிப்பா மத்த ஒர்க் வந்து உங்களை ரொம்ப கன்சியூம் பண்ணும் டைம். லைக் பேபி இருக்குன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. டைம் ஸ்பெண்ட்னா லைக் அவங்களுக்கு ஊட்டி விடுறது, அவங்க பின்னாடி ஊட்டிட்டு இருக்கிறது, இல்லை அவங்கள சூப்பர்வைஸ் பண்றது. லைக் அவங்க ஒரு பக்கம் அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. பட் விட்டுட்டு நம்மளால ஒரு பக்கம் போக முடியாது. ஸோ அங்க உட்காந்து அவங்களே பார்த்துட்டு இருக்க டைம்ல நீங்க இதை உங்களுக்கு நீங்களே இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்க வாய்ஸ்லயே நீங்க உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்க பிரெயின் அதை வந்து ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்கும். எக்ஸாம்லயும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். அது ஒரு ப்ளஸ் இருக்கு. செகண்ட் என்னன்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. இல்ல வீட்ல வேற ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்க, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா குக் பண்ணுவாங்க, மற்ற வேலைங்க நிறையவே இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து நீங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்குன்னு நான் வந்து நீங்க ரிலாக்ஸாவே இருக்கக்கூடாது, எல்லா நேரமும் இப்படியே தான் இருக்கணும் அப்படி நான் சொல்ல வரல. இன்கேஸ் ஒரு நாள்ல உங்களால ஒரு 2 ஹார்ஸ் உங்களோட ஒர்க்கிங் டைமை உங்க ஸ்டடி டைமை மாற்ற முடியுதுன்னா அது ரொம்பவே பெருசு தானே. இப்போ நம்ம டெய்லி 2 ஹார் பெட்டர் ஆகிட்டே போகிறோம், இல்லை 1 ஹார் பெட்டர் ஆகிட்டே போகிறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் நீங்கள் வந்து டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா ஃபேக்ட்ஸ் இந்த திரும்ப திரும்ப நம்ம சொன்னாதான் நம்ம மைண்ட் இருக்குங்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம் மினிஸ்ட்ரி அதோட இயரு இல்லைன்னா ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா அந்த வார் நடந்தது அந்த மாதிரி. அதாவது திரும்ப திரும்ப படிச்சு மைண்ட்ல வைக்கிறது கான்செப்டா இல்லாம லைக் அதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஃபார்முலா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது என்னன்னா நீங்க படிக்கும்போது 2 டைப் ஆஃப் சப்ஜெக்டை வந்து மிக்ஸ் பண்ணி படிக்கணும். லைக் இப்போ நான் வந்து பாலிட்டி படிக்க போறேன் அப்படின்னா நான் வந்து அது கூட மேக்ஸ் ஆட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் தமிழ் இல்லை இங்கிலீஷ் ஆட் பண்ணுவேன். அவங்களுக்கு அதுவும் இல்லை அப்படின்னா நான் வந்து எக்கனாமி ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து நான் வந்து வாட் இஸ் வாட்னு நான் படிக்கிறேன். ஆனால் இதில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். கரெக்டுங்களா. இதில் நான் இப்போ தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னா அதோட கிராமர்லாம் என்னென்னு பார்ப்பேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். இல்லைன்னா அதை செய்யுள் அதை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பாலிட்டி கூட கம்பேர் பண்ணும்போது. கரெக்டுங்களா. இல்லைன்னா எக்கனாமி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கான்செப்டுவலாக போயிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு படிப்பீங்க, அதை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிற மட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது அதுவுமே நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். இங்கே பாரு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன், ஜம்ப் ஆகிட்டு இருக்கேன் ரெண்டுக்கும், ஸோ நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி. அதுக்குன்னு நீங்கள் வந்து ஓவர்வெல்ம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 2 சப்ஜெக்ட் லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் ஜிஎஸ் இல்லைன்னா ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மெத்தட் என்னன்னா எப்படி சொல்லனா நைட் வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. லைக் மேக்ஸ்ல இன்னைக்கு நம்ம வால்யூம் கம்ப்ளீட் பண்ணோம், அதோட ஃபார்ம்ல ஏதாச்சும் உங்களுக்கு மைண்டுக்கு வந்தா மட்டும் அதை சொல்லி பாருங்க. சொன்னீங்கன்னா சும்மா லைட்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்ல இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படிச்சீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில முகல்ஸை பத்தி நீங்க என்ன படிச்சீங்க, அது வந்து நீங்க உட்காந்து அங்க போய் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஐயோ இன்னைக்கு தான் படிச்சோம் மறந்துருச்சு அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து ரீகேப் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ல இந்த டாபிக் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன பண்ணும்னா நம்ம பிரெயின் வந்து நைட் தூங்கும்போது தான் ரீவயர் பண்ணும். லைக் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் தேவையில்லை. அப்ப அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ட்ரீம் எல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. லைக் நம்மளோட இமோஷன் மெமரி இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தேவையில்லாததெல்லாம் அது வந்து ட்ரீமா வெளியே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதை ஜஸ்ட் நீங்க யோசிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் நீங்க படிச்சிருக்கோங்க மாதிரி என்ன ஆகும்னா நம்ம பிரெயின் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இது ஒரு திங். அடுத்தது என்ன நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஒரு சண்டே இல்லை சாட்டர்டே ஏதோ ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த வீக்கில் நீங்கள் என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிச்சீங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. லைக் இந்த வீக் நான் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி படித்தேன். அடுத்தது இதில் நான் வந்து எதை ஈஸியாக ஃபீல் பண்ணேன், ஆர்டிகல்ஸ் வந்து நான் ஈஸியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? எது வந்து எனக்கு மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எழுதுறேன், எனக்கு எப்படி சொல்லலாம், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு மாடரேட்டாக இருந்துச்சு. அதுவே எனக்கு டஃப்பாக இருந்தது எது அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆக்ட் இல்லைன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இருக்கிறது எனக்கு டஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து எழுதுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஈஸி இப்படி பிரிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கிட்டது, சீக்கிரமாக படித்தது என்னது, இல்லை லேட்டாக டைம் எடுத்து படித்தது எது, இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி வேணால் உங்களுக்கு இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னால சொன்னேன். இல்லை நீங்கள் டைமை வச்சு பார்க்குறீங்க, படிக்கவே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் இருக்குன்னா நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். ஸோ இப்படி பிரித்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு. நம்ம நினச்சிருப்போம் பாலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும், அதில் நான் எல்லாமே சீக்கிரமாக படிச்சிருவேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் வரும்னு. ஆனால் அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது தான் தெரியும் நம்ம டஃப்னு நினச்ச ஸ்கீம் எல்லாம் கூட நம்மளுக்கு மைண்டில் வந்துடும். ஆனால் ஈஸின்னு நினச்ச ஒரு பேசிக்கான ஆர்டிக்கல்ல நம்ம வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் நம்ம இதை பண்ணுறது மூலியமா நம்ம சொல்றோம் இது வந்து நம்மளுக்கு பெட்டரா இருக்கு, இது ரெண்டுக்கும் நம்ம அட்டென்ஷன் தரணும் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து சைக்கலாஜிக்கலா ஒர்க் ஆகும். உங்களுக்கு வெளியே தெரியாது இது இப்படி எழுதுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு. பட் நீங்க எழுதும் போது உங்க மைண்ட்ல இருக்கிறத நீங்க வெளியே கொண்டு வர்றீங்க. இன்னொரு தேர்ட் பர்சன்னா நீங்க அதை வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதனால சைக்கலாஜிக்கலா அது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்க படிச்சதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி கரெக்டா ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து உங்க பிரெயினுக்கு சொல்லி தரீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1 monthல டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? இந்த மெத்தடெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஸோ தட் நீங்க வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும் பேசிக்லி. ஸோ இருந்தீங்க அப்படின்னா 1 monthலயே உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு நீங்க ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. மோர் ஓவர் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கிறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வராமல் நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதை வந்து ரிவிஷன் வந்து லேட்டாக வச்சுக்கலாம், அந்த ப்ரியாரிட்டி கொடுக்க உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயப்பட மாட்டீங்க. எதை பார்த்தாலும் எனக்கு படிக்காத மாதிரியே இருக்குன்னு நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுவோம். அது வந்து ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு அந்த பயமே நிறைய தப்பு பண்ண வைக்கும். லைக் கேர்லெஸ் மிஸ்டேக், அந்த ப்ரெஷர் எல்லாம் தாங்க முடியாம. அந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு கிளியர் கட்டா ஒன்று தெரியணும். நம்ம பயப்படாம இருக்கணும்னா நம்ம பிரெயினுக்கு வந்து நீங்க கிளியரா ஒரு பிளான் மாதிரி காட்டணும். இங்க பாரு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஓகே இது எனக்கு தெரியுது, அப்ப இதுல நான் வந்து என்னன்னு பாக்குறேன் இப்படின்னு நம்ம பிரெயினை ப்ராசஸ் பண்ண சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸ்லி வச்சுதான் சொல்றேன். அது போக என்னன்னா இது எல்லாத்துக்குமே ஸ்டடீஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம அவ்வளோ இன்டெப்த்தாலாம் போக வேணாம். நான் ஜஸ்ட் அந்த பேப்பர் என்னங்கிறத படிச்சு பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஹியூமனிட்டிஸ்க்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங்க்கு இது யூஸ் பண்ண முடியுமா, இல்லைன்னா டாக்டருக்கு படிக்கிறது அந்த பயாலஜி ரிலேட்டடா யூஸ் பண்ண முடியுமா, மேக்ஸுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஹியூமனிட்டி சப்ஜெக்ட் இந்த சோஷியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா ஃபேக்ட்ஸை படிக்கிறது இதுக்கெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் மேப். இது வந்து எதுக்குன்னா நீங்க எல்லா டாபிக்குமே மைண்ட் மேப் பண்ணக்கூடாது. காம்ப்ளெக்ஸா இருக்கும், உங்களால அதை வந்து காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது. காம்ப்ரிஹெண்ட் இந்த சென்ஸ் வந்து அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களால ஒரு கோர்வையா உங்களுக்கே சொல்ல வராது. லைட்டா அதை நம்ம படிச்சுட்டோம்னு தோணும், பட் அது கண்டினியூஸா நம்மளால அதை ஃப்ளோவா சொல்லி பார்க்கும்போதே சொல்ல வராது. அந்த மாதிரி டாபிக் இல்லைன்னா ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கு, அதை வந்து நான் திரும்ப திரும்ப பார்க்கணும், எவ்வளோ டைம் படிச்சாலும் மறந்துடுது, அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். இது மோஸ்ட்டாக இந்த ஹிஸ்ட்ரியில வந்து காமனா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் நான் பார்த்தேன்னா அந்த ஒரு டாபிக் நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு, ஆனா எனக்கு வந்து நோட்ஸ் பெருசா இருக்கு, நான் திரும்ப திரும்ப அதிகமா ரிவிஷன் பண்ணணும், மோர் ரிவிஷன். ஏன்னா நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், நான் இப்போ இருக்கிற டைம்ல அதிகமா ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து மைண்ட் மேப் வந்து யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும்னா அந்த பிக்சரா நீங்க பாக்குறதுனால நம்ம பிரெயின் வந்து பிக்சரையும் ரைட்டிங்ஸையும் நீங்க எழுதுறதையும் தனித்தனியா தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ நீங்க இந்த பிக்சரா பார்க்கும்போது அந்த பிக்சர் அப்படியே உங்க மைண்டுக்கு திரும்ப கொண்டு வரும், நீங்க டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா. இதுவுமே நீங்க வந்து நோட்லயோ பேப்பர்லயோ பண்ணலாம், அவர்ஸ் இதுவுமே நீங்க வந்து ஆப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஆனா மைண்ட் மேப் நீங்க எப்ப பண்ணணும்னா நல்லா படிச்சதுக்கு அப்புறமா தான் பண்ணணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க இல்ல ஃபர்ஸ்ட் ரிவிஷன்லயே நீங்க வந்து மைண்ட் மேப் பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. பிகாஸ் நீங்க அந்த புக்ல இருக்கிறது எல்லாத்தையுமே அதுல கொண்டு வந்துருவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க வந்து கொஞ்சம் நீ நல்லா படிச்சு ஃபெமிலியர் ஆயிக்கணும். அந்த டாபிக்ல நீங்க வந்து ஒரு 50% கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். பேலன்ஸ் 50% மேபி டவுட்டா இருக்கலாம் இல்ல மறந்து போகுது அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்க வந்து நீங்க மைண்ட் மேப்பா மாத்தும் போது இந்த 50% உங்களுக்கு வந்து பெட்டரா காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் மோஸ்டா இந்த படிக்கிற மெத்தட்ல நம்ம பண்ண வேண்டியது. அது போக இந்த யூஸ்வலா எல்லாருமே சொல்றது ஸ்லீப். தூங்குறது நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம நியூட்ரிஷனை பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் எடுக்கணும் கண்டிப்பா. எல்லா நாளும் படிப்பேன், எல்லா நேரமும் படிப்பேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா பக்கமும் சொல்றதுதான். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூட்ரிஷியஸா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் நம்மளுக்கு பிரெயினுக்கும் ரிலாக்ஸேஷன் வரும். அப்பதான் அது வந்து கரெக்டா அதோட வேலையை பார்க்கும். இல்லைன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆப்ஸை பத்தி சொல்றேன்னு சொன்னேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் கார்டு பத்தி பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் அந்த YPT ஆப் பத்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் அந்த ஆப்பை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த YPT ஆப். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னா ஸ்டடியை நீங்க ட்ராக் பண்றதுக்கு உங்களை கன்சிஸ்டண்டா வச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா இது வந்து அந்த நம்மளோட சைக்கலாஜிக்கலா நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம எதை பண்ணுனா நம்ம திருப்பி இதை பண்ணுவோம். லைக் இது இந்த ஆப்பை நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க படிக்க வர்றதுக்கு இந்த ஆப்ல என்னெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி இதை செட் பண்ணியிருப்பாங்க. இதுல பிளஸ் என்னன்னா இது வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த குரூப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஒரு குரூப்க்கு நீங்க போறீங்கன்னா அதுல ஆட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் அதுல மத்தவங்க எப்படி படிக்கிறாங்க, நம்ம எப்படி படிக்கிறோம், அது மாதிரி உங்களுக்கு தெரியும். டிஎன்பிசி குரூப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் யூபிஎஸ்சி குரூப்ஸ் மற்ற குரூப்ஸ் எல்லாம் நீங்க ஜென்ரலா ஸ்டடி குரூப் இது மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா நிறையவே வரும். நீங்க அதுலயுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிஎன்பிசி குரூப் 4 பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் 4 கிட்ட வந்தனால கொஞ்சம் இங்க 4-5 பேர் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் இதுல அதிகமா இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சண்டேங்கிறனால இன்னைக்கு நிறைய பேர் டே ஆஃப் எடுத்திருப்பாங்க. பட் இதுல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் படிக்கணும். நம்மளை விட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம கூட ஒருத்தவங்க உட்காந்து படிக்கிற ஃபீல். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டிமுலேஷன் இதனால வரும். இப்போ இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. லைக் காலையில 5 மணில இருந்து இதுல படிப்பாங்க. பாத்தீங்கன்னா 7 மணி நேரமா ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க, 3 மணி நேரமா ஒருத்தவங்க படிக்கிறாங்க. ஸோ இது மூலியமா நம்மளுக்கு ஓகே படிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் மற்றவங்க படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வரும். இல்லைன்னா ஐயோ அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, நம்ம எப்படி இப்படி இருந்தா எப்படி கிளியர் பண்ணுவோம் அந்த ஒரு ஸ்டிமுலேஷன்னாலே நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு பிளஸ் என்னன்னா இந்த குரூப் இது வந்து பிளஸ். இன்கேஸ் உங்களுக்கு நம்ம சேனல் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் இது மாதிரி இருக்கணும், கன்சிஸ்டண்டா நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க, நான் ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். அதுக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா இந்த குரூப் இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு 20 ஹார்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு போட்டோ ஆட் பண்ணும். ஸோ தட் இந்த டைமுக்கு தான் நம்ம படிச்சோம், சும்மா பெட்ல படுத்துட்டு டைமர் ஆன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எப்படி சொல்லலாம், நான் கண்டினியூஸா டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்காகவே இருக்காதீங்க. அந்த மாதிரி அட்வைஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நீங்க என்ன இப்போ இன்கேஸ் குரூப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல என்ன டார்கெட் வைக்கணும் அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிரியேட் பண்றேன். டெலிகிராம் சேனல்ல நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பும் போது நீங்க ஆட் ஆயிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிளஸ் இருக்கு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சைட்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்சைட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இங்க எல்லா சப்ஜெக்ட்டையுமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நான் எந்த இதுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எதுக்கு நான் கம்மியா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஆவரேஜா ஒரு நாளுக்கு நான் எவ்வளவு நாள் படிக்கிறேன், இந்த விஷுவல் வந்து தான் நம்மள வந்து இங்க திருப்ப கொண்டு வர திங். ஏன் அப்படின்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாம டோபமைன் வரும். நீங்க சோஷியல் மீடியா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் வருமோ அந்த ஹார்மோன் வருமோ அதே ஹார்மோன் தான் உங்களுக்கு இந்த இந்த லே அவுட் இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு ஓகே நம்ம வந்து இதை வந்து அதிகமா பண்ணியிருக்கோம், இதை கம்மியா பண்ணியிருக்கோம், இதை திருப்பி போய் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸை வந்து கொடுக்கும். அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி எல்லாம் இருக்கோம், நம்ம கன்சிஸ்டண்டா இருக்கோமா அப்படிங்கிறது இந்த இந்த கேலண்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல டார்க்கா இருக்கிறது நான் அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணது, கம்மியா இருக்கிறது ரொம்ப கம்மியான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணது, அது மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இதுக்குள்ளேயே நான் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி ஒவ்வொரு வீக் டே எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்லி லாஸ்டா ஒரு 1 மந்த்தா நம்ம எப்படி இருக்கோம், அது போக நம்ம எந்தெந்த சப்ஜெக்டை எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்றோம், ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டிவே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றோமா, அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வீக்லி நம்ம மண்டே எப்படி இருக்கோம், டியூஸ்டே எப்படி இருக்கோம், சண்டே எப்படி இருக்கோம்னு நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நீங்க எடுத்தோடனே உங்களுக்கு தெரியாது. லைக் 1 வீக் 10 டேஸ் போச்சுனாவே உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும். நம்ம நினைப்போம் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, ஆனா அது பேட்டர்ன் மாதிரி போயிருக்கு ஆக்சுவலி. 2 நாள் படிச்சுட்டு 3வது நாள் வந்து டயர்டாகி விட்டுருப்போம். இல்லைன்னா 4 நாள் நல்லா படிச்சுட்டு 4 நாள் அப்படியே விட்டுருவோம். அது எல்லாமே உங்களுக்கு இங்க தெரியும் போது நம்ம அதை வந்து ஈஸியாவே கரெக்ட் பண்ணிக்கலாம். கஷ்டப்பட்டு இன்னைக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நான் படிச்சது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஹார்ஸ் 59 மினிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ தமிழ் சொசைட்டி படிக்கிறேன்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணனா போதும். ஓகேங்களா? இது வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கீழேயும் நீங்க வந்து டு டூ லிஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மாடர்ன் இன் லைக் ஒரு நிமிஷங்க. இப்போ வந்து டு டூ லிஸ்ட் இது வந்து நான் டேப்ல இப்போ உங்களுக்கு வீடியோக்காக எடுத்தனால இப்படி காட்டுது. டு டூ லிஸ்ட் வந்து நீங்க டேஸ்க்கு அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கும் அசைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா இன்னைக்கு ஜூலை 6, ஜூலை 8 வந்து நான் ஜியாகிரபில இந்தியன் ரிவர்ஸை படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கு வந்து இந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ஜியாகிரபிக்கு கீழே உங்களுக்கு அது செக் பாக்ஸ் மாதிரி காட்டும். ஸோ தட் நீங்க வந்து ஞாபகம் வரும்போது எந்தெந்த டேஸ் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பிளானர் இங்க போய் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த ஆப் வந்து இப்படிதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இன்னொரு திங் என்னன்னா இங்க வந்து டி டேன்னு இருக்கும். டி டேனா நம்ம எக்ஸாம் டேட்டுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ஒரு டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து குரூப் 2 ஆட் பண்றேன் அப்படின்னா சும்மா ரேண்டமா டேட் போடுறேன். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்தேன்னா இங்க எனக்கு டேட் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் அதுவுமே நம்மள வந்து புஷ் பண்ணும் படிக்கிறதுக்கு. இது வந்து நம்மள வந்து கம்பல் பண்ணி புஷ் பண்ணாம நம்மள நம்மளே அறியாம நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நான் சொல்றது வந்து உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஆப். ஓகேங்களா? ஸோ தட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதனால உங்களுக்கு கன்சிஸ்டண்டா இருக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இந்த குரூப்ல போய் இங்க பிளஸ் கொடுத்தீங்கன்னா இங்க நிறைய குரூப்ஸ் வந்து வரும். சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அது மாதிரி நிறைய வருவாங்க. ஸோ நீங்க அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க இதுல வந்து பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க. பிரைவேட்டா ஒரு சில குரூப்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த குரூப் மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து அதுல சேர்ந்துக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஸ்டடி டைமை வச்சு இருக்கிற குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா 10 ஹார் கோல் வச்சிருப்பாங்க. இதுல 9 ஹார் கோல்ஸ் இருக்கு, 10 ஹார் கோல்ஸ், இந்த மாதிரி பெரிய கோலா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 3 ஹார் கோல் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதுல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும். இன்கேஸ் நீங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணல, 3 ஹார்ஸை டெய்லி 3 ஹார்ஸுங்கிறத அச்சீவ் பண்ணலைன்னா அந்த குரூப்பை விட்டு உங்களை வெளியே எடுத்துருவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படிங்கறதுனால நம்ம அதை மெயின்டைன் பண்ணிடுவோம். ஸோ தட் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கண்டிப்பா முடிச்சிருவோம். அந்த 3 ஹார்ஸ் முடிச்சோம்னா தான் நம்ம அடுத்த வேலை ஓகே நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு ப்ரொகாஸ்டினேட் பண்ணாலும் நம்ம அப்பதான் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏன் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணாம இருக்கமோ அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இதுல எல்லா டூல்ஸுமே இருக்கு. இது வந்து நீங்க ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு. YPTன்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஐகான் ஆப்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு நேம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால நீங்க வந்து பயந்துக்காதீங்க. ஜஸ்ட் இது வந்து ஆத்தென்டிக்கான ஒரு ஆப் தான். அதே மாதிரி இங்க உங்களோட ப்ரொஃபைல் போய் நீங்க இந்த ரேங்கிங் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். பேசிக்லி இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 10,265 அந்த ரேங்க்ல இருக்கேன். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா என்னை விட மேல இவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நீங்க உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க கூடாது. லைக் 12 மணி நேரம் படிப்பேன் 10 மணி நேரம் அப்படி கிடையாது. உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குரூப்ல ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா போதும். அதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இந்த ஆப்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து இதுக்கு வரலாம். இப்ப நான் உங்களுக்கு அந்த ஸ்டடி டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றதுக்கான இது சொல்றேன்னு சொன்னேன், ஆப் சொல்றேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கி டிராய்டு இல்லைன்னா அங்கி வெப் இல்லைன்னா அங்கி ப்ரோ.
நீங்க வந்து ஐஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது பெய்டு ஆப். ஸோ நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க வந்து லேப்டாப்ல படிக்கிறீங்க, ஃபோன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபோன் எடுத்தாவே நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல லேப்டாப் தான் எனக்கு கன்வீனியன்ட், கண்ணு வலிக்காம இருக்கும், அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா இது வந்து ப்ரௌசர்ல வந்து நீங்க பாக்குறது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபோன்ல இருக்கிறது, அதாவது ஈஸியா இருக்கிறது, அதாவது நம்ம கன்வீனியன்ட்டா இருக்கிறது. நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு, இந்த ஆப் எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களை வந்து இண்டிவிஜுவலா இது வந்து அனலைஸ் பண்ணும். நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க, எந்த மாதிரி கொஸ்டினை நீங்க வந்து எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கும். லைக் ஃபர்ஸ்ட் இதை சொல்ல மாந்துட்டேன், இது வந்து ஒரு ஃபிளாஷ் கார்டு ஆப். ஃபிளாஷ் கார்டு ஆப். ஓகேங்களா? நான் அப்ளை சொன்ன ஃபிளாஷ் கார்டுனா என்னன்னா, அதை டிஜிட்டலா கிரியேட் பண்ற ஆப் தான் இது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுன்னா, அதுவே ஸ்கெடியூல் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, இந்த ஃபிளாஷ் கார்டெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ நாள்ல காட்டலாம், இந்த ஃபிளாஷ் கார்டெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ நாள்ல காட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுவே உங்களை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னாவே இன்னைக்கு என்ன பெண்டிங் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு செக் பண்ணும். ஞாபகம் வரலன்னா படிக்க சொல்லிட்டு அதை அதோட ஸ்கெடியூல அதை கொண்டு போய் வச்சிடும். ஸோ தட் அந்த டே வரும்போது உங்களுக்கு காட்டும். ஸோ டெய்லியுமே நீங்க போய் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க பேக்ரவுண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இன்னைக்கு என்ன படிக்கணும் இல்ல இன்னைக்கு என்ன பெண்டிங் இருக்கு அந்த மாதிரி. ஸோ இது மூலியமா உங்களுக்கு டெய்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுமே உங்களுக்கு வரும். அந்த ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டேஷன் அதுவுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ரீ தான். ஆண்ட்ராய்டு ப்ரௌசர் ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே ஃப்ரீ ஆப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மினிமல் யூஐயா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, போய் நீங்க வந்து கார்டு கிரியேட் பண்ணுவீங்க, அந்த கார்டை பார்ப்பீங்க, அவ்வளவுதான். அதோட ஒர்க் முடிஞ்சது. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி அங்க பெருசா எதுவுமே இருக்காது. ஸோ அதுவுமே இதுல இந்த ஆப்ல வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. இந்த ஆப் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு வைடு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த மெடிசன் படிக்கிறவங்கல இந்த யூபிஎஸ்சி, இந்த ஐஐடிக்கு படிக்கிறவங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்களும் ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நான் அதுல கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். ஆனா டிஎன்பிசி படிக்கிறவங்க நான் அதிகமா பார்க்கல, பட் ஜென்ரலா இந்தியால நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை. ஸோ இது வந்து நீங்க வந்து ஃபிளாஷ் கார்டு வந்து டிஜிட்டலா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், லைக் அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனெல்லாம் நான் சொல்லிடுறேன். செகண்ட் ஆப் பாத்தீங்கன்னா குவிஸ்லெட். இந்த ஆப் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷன். நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ல தான் சொல்றேன். இதுல பிளஸ் என்னன்னா, நீங்க வந்து இந்த மேட்ச் மாதிரி, அதாவது கேம் மாதிரி நீங்க வந்து விளையாடலாம். நீங்க படிச்சதை வந்து இந்த பிளாக்ஸ் அரேஞ்ச் பண்றது அது மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபிளாஷ் கார்டு மெத்தட்லயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல என்ன மைனஸ்னா, இது வந்து அந்த டைமை வந்து கீப் அப் பண்ணாது. லைக் உங்களுக்கு இண்டிவிஜுவலா பண்ணாது. இது வந்து ஜென்ரலா எல்லாத்துக்கும் என்ன டைம் சொல்லுதோ அந்த டைம்லயே உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி படிக்க சொல்லுமே தவிர, நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கு பிளஸ் அதெல்லாம் இது வந்து பெருசா நோட்டீஸ் பண்ணாது. பிளஸ் என்னன்னா, நீங்க வந்து கேமிஃபை பண்ணாம இருக்கனால இது வந்து லைட்டா உங்களுக்கு திரும்ப திரும்ப போய் படிக்கணும். நீங்க ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இப்போ எப்படி நம்ம கேம் விளையாடும் போது அந்த லைஃப் போயிடுச்சுன்னா அடுத்த லைஃப் விடக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது வந்து அதிகமா தரும். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா, நீங்க எதுவுமே கிரியேட் பண்ண வேணாம். டிஎன்பிசி ரிலேட்டடா இருக்கிற சப்ஜெக்ட்ஸ், இந்த ஜியாகிரபி, பாலிட்டி, இது எல்லாமே எக்கனாமி, இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி அங்க நிறைய கண்டென்ட் இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க அப்படின்னா அங்க நிறைய கண்டென்ட் இருக்கு. நீங்க அதையவே ஆல்ரெடி இருக்கிறதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நீங்க போய் எதுவுமே கிரியேட் பண்ண வேணாம். அது ஒரு பிளஸ் இருக்கு எதுலன்னா இந்த ஆப்ல. ஸோ இந்த ரெண்டு ஆப் தான் ரொம்ப காமனா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. மூணாவதா இருக்கிற ஆப் என்ன அப்படின்னா ரெம் நோட். இந்த ரெம் நோட்ல என்ன பிளஸ் அப்படின்னா, நீங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் கார்டு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? நீங்க வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணா ஆட் பண்ணலாம். லைக் தமிழ்லயும் ஆட் பண்ணலாம், இங்கிலீஷ்ல ஆட் பண்ணலாம். பிடிஎஃப் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துரும். இல்லைன்னா நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிடிஎஃப் வந்து லிமிட் இருக்கு, 3 என்னும் போது அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணும்போது நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அங்க ஒரு இடம் இருக்கும், நீங்க உங்க ஃபைல் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு நீங்க அதை கொண்டு போய் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஃபிளாஷ் கார்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுவுமே நீங்க ஆன்சர் பண்றதை வச்சு உங்களுக்கு டைம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாத்தி கொடுக்கும். லைக் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுல இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஆப் சொன்ன பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இதுல அக்யூரேட்டா இருக்காது. பட் இந்த குவிஸ்லெட்ல இல்லாத மாதிரி இது ஜென்ரலா இல்ல, பட் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஓகேவா இந்த இந்த ஆப் இருக்கும். இந்த ஆப் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணலாம். இதுல வந்து நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணலாம், நோட்ஸ் எடுக்கலாம், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஃபிளாஷ் கார்டு யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது லாஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னா பிரெயின்ஸ்கேப். இந்த ஆப் பாத்தீங்கன்னா இதுவுமே ஃபிளாஷ் கார்டு கிரியேட் பண்றதுதான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இதுல இருக்கிற ஒரு பிளஸ், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த 4 ஆப் சொல்லியிருக்கேன். இப்போ நான் 4மே நான் யூஸ் பண்ணுமானா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரே ஒரு ஆப் தான் நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆக போறீங்க. ஓகேங்களா?
நான் வந்து ரொம்பவே புவர்னா நான் மறந்துடுவேன், அதிகமா மறந்துடுவேங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டா உங்களுக்குன்னு டைம் வச்சு கொடுக்குறேன். மேபி அன்கீ நோட் வந்து நீங்க பார்க்கலாம். இல்ல எனக்கு வந்து சீக்கிரமா போர் அடிச்சிடும், எனக்கு சும்மா இதுவே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா 4 நாள் பார்ப்பேன், 5வது நாள் நான் வந்து அதை தூக்கி போட்டுட்டு போயிடுவேன், அந்த மாதிரி கேரக்டர் இருக்கீங்கன்னா நீங்க வந்து குவிஸ்லெட் பார்க்கலாம். என்னால உட்காந்து டைப் பண்ணிட்டு எல்லாம் இருக்கவே முடியாது. இப்போ நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன், பிடிஎஃப் தரேன், இல்ல வேற டெலகிராம் சேனல் ஏதாச்சும் பிடிஎஃப் இருக்கு, இல்லைன்னா நீங்க வந்து டிஎன்பிசி புக் அந்த லெசன் வைஸ் பிடிஎஃப் இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில லெசன் 3 அந்த பிடிஎஃப் இருக்கு, அதை அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் வந்து பண்ணுனா எனக்கு அந்த லெசனோட ஃபிளாஷ் கார்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரெம் நோட் போகலாம். பிரெயின்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க போய் ப்ரௌஸ் பண்ணி அங்கே இருக்கிறத ஆன்சர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைண்டுன்னு ஒரு ஆப் இருக்கும். அது வந்து மைண்ட் மேப் பண்றதுக்கு. இன்கேஸ் நீங்க பண்றீங்க பேப்பர்ல பண்ணா அது பெருசா போகுது, ஒரு பேஜுக்குள்ள என்னால எதையுமே கொண்டு வர முடியலன்னா நீங்க டிஜிட்டலா பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கும். அதுவும் இல்லாம அதுல நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த கலர் கோடட் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கலர்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயின் அசோசியேட் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். லைக் இயர்னா இந்த கலர், ஸ்கீம்னா இந்த கலர், அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது அது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் எல்லாம் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சிம்பிளா காட்டுறேன். பிகாஸ் நான் ஒவ்வொரு ஆப்புமே உங்களுக்கு ஃபுல்லாமே காட்டினேன், எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி காட்டினேன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் இந்த வீடியோவே. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்பும் எப்படி இருக்குன்னு மட்டும் சும்மா காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ இந்த அங்கி வெப் பார்ப்போம். இந்த ஆங்கி வெப் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல எடுத்தீங்கனாலும் இதே மாதிரி தான் ஒரு லே அவுட் வரும். இதுல வந்து டெக்குன்னு இருக்கு. டெக்குங்கிறது நீங்க ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கலாம், இல்ல ஒரு டாபிக்கா வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இதுக்குள்ளதான் நீங்க போய் ஃபிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ வந்து நான் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எல்லா ஆப்லயுமே புது அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ தட் நீங்க போகும்போது உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு டெக் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள டெக் இருக்கு, நீங்க வந்து பெண்டிங் வச்சிருக்கிறது இருக்குன்னா இங்க வந்து அதை காட்டும். ஓகேங்களா? இப்போ ஆரம்பிக்கலாமா, ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்க எந்த டெக்குமே இதுல எந்த கார்டுமே இல்லை, அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கார்டு வந்து ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. ஸோ ஆப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடு கார்னர்ல இருக்கும். ஓகேங்களா? நான் அதை தேடிட்டு இருந்தேன். ஸோ இங்க ஆடுன்னு இருக்கும். ஸோ ஆடு கொடுத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கார்டுன்னு கேட்கும். பேசிக்னா பேசிக் அண்ட் ரிவர்ஸ் கார்டு எப்படி வேணா கேட்குங்க. மாதிரி ஆர்டிக்கல் ஒரு பக்கம், அதோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு பக்கம். இப்போ நீங்க ஒரு டைம் வந்து ஆர்டிக்கலை காட்டி அந்த சைடு என்ன இருக்குன்னு கேட்கும், ஒரு சில டைம் அந்த சைடு என்ன இருக்குன்னு காட்டி எக்ஸ்பிளனேஷனை காட்டி அது எந்த ஆர்டிக்கல்னு கேட்கும். அது மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஆன்சரை டைப் பண்ணி அது கூட மேட்ச் பண்ற மாதிரி நீங்க ஆல்ரெடி ஒரு ஆன்சரை டைப் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து அந்த ஆன்சரை அங்கே டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் வேணாம். நீங்க வந்து எப்படி பண்ணிக்கலாம்னா நீங்க பேசிக் அண்ட் ரிவர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்ல என்ன கொடுக்குறேன்னா நிமிஷம் ஆர்டிகல் 12ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த கார்டு ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன கொஸ்டின் காட்டும், முன்னாடி காட்டுறது, பின்னாடி இருக்கிறது அதோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இது காட்டுதுங்க. இப்போ வந்து இங்க ஒரு கார்டு இருக்கு. இப்போ ஆர்டிகல் 12ன்னு காட்டுது. இப்போ நான் வந்து மைண்ட்ல நினைப்பேன் என்ன ஆன்சருங்கிறத எனக்கு நானே சொல்லிப்பேன். இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஒரு நிமிஷத்துலயே சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? விச் மீன்ஸ் இப்பதான் படிச்சேன், இப்பவே சொல்லிட்டேன். இப்போ எனக்கு திருப்பி காட்டுது டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் எந்த ஆர்டிகல், லைக் பார்ட் 3யோட டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து எந்த ஆர்டிகல். இப்போ நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது, நான் வந்து 6 மினிட்க்கு அப்புறம் சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸி. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி காட்டிட்டு இருக்கோம். இப்போ இது புதுசா ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுங்கனால இந்த டிஃபால்ட் இந்த 1 மினிட் 6 மினிட் இதெல்லாம் காட்டுது. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக டைம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி காட்டும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த டாபிக்கை படிச்சதுக்கும் இப்போ ஆன்சர் நீங்க கரெக்டா சொன்னதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா நீங்க வந்து அகைன் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஒரு நிமிஷத்துல சொன்னாலும் சரி, ஞாபகம் இல்லைனாலும் நீங்க அகைன்ல போட்டுக்கலாம். ஓகே? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து
இந்த ஆங்கி வெப்ல இருக்கிற ஒரு ஸ்டஃப். இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ண எனக்கு டைம் இல்லை, இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டேன், எனக்கு வந்து மற்றவங்க ஷேர் பண்ணது எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுவும் போய் பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ்ல இருக்குன்னா இப்போ லக்ஷ்மிகாந்த்ல இருக்கிறதெல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ்னதாபாதி கேஸ் இருக்கு, பின்னாடி வந்து அது என்னங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இந்தியன் பாலிட்டி ஃபார் யூபிஎஸ்சி அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெக்கு கிரியேட் ஆயிரும். அதுல வந்து நீங்க இதெல்லாம் படிப்பீங்க. ஸோ இது காட்டும், நீங்க பின்னாடி ஆன்சர் சொல்றீங்களான்னு பார்க்கும். ஸோ மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன, இது மாதிரி உங்களுக்கு டெக்கும் கிடைக்கும், உங்களுக்கு காமனான டாபிக்ல எல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் இது. இல்ல தமிழ்னா நீங்க தமிழ்ல நீங்க டைப் பண்ணிக்கலாம், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி பர்சனலைஸ்டா வேணும், எனக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த குவிஸ்லெட். இந்த குவிஸ்லெட்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படின்னா இங்க எக்ஸ்ப்ளோர் இல்லைன்னா சர்ச், இங்க போய் நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். லைக் இப்போ டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ல நான் கொடுத்தேன், அப்போ வந்து எனக்கு இங்க வந்திருக்கு 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வருது. இப்போ நான் வந்து என்ன பார்க்குறேன்னா இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா கேம் மாதிரி நீங்கள் நிறையா பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து டெஸ்ட் நான் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, டெஸ்ட் எழுதுறது அந்த மாதிரி டெஃபினிஷன் தரதா இல்லை மல்டிபிள் சாய்ஸா ட்ரூ ஆர் ஃபால்ஸா, அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃப்ளாஷ் இந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம். இல்லை மேட்ச் அப்படின்னா இது ஒரு கேம் மாதிரி இருக்கும், டச் பண்ணும். லைக் இப்போ எப்படின்னா இப்படி இது ரெண்டும் மேட்ச் கிடையாது, அதனால தப்பு, இது ரெண்டும் தப்பு. ஸோ நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டால்ஃபினா, இப்போ இது ரெண்டும் வந்துருச்சு, இது ரெண்டும் இப்படி சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இதாகும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இது வந்து நீங்கள் இப்படியும் உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் கார்டு மாதிரி இல்லைனாலும், இல்லைனா பிளாக்ஸ். ஸோ இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி தான், நீங்கள் வந்து கேமிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே விஷயத்த நீங்கள் வேற வேற மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேர்னில் போய் இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்க போவீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை ஃப்ளாஷ் கார்ட்லேயோ டெஸ்ட்லேயோ இல்லைன்னா பிளாஸ்ட் பிளாக் இந்த மாதிரி உங்களுக்கு எது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பெட்டராக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ டிஎன்பிசிக்கு இதில் கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொஞ்சம் பார்த்தேன், அதுக்கப்புறமா லைக் இந்த பாலிட்டி ஜியாகிரஃபி அதெல்லாம் இருந்துச்சு. பாலிட்டி நீங்கள் எங்கே போய் நீங்கள் தேடினீங்கனாலும் கண்ணை மூடிட்டு பாலிட்டி கிடச்சிரும், ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். மோஸ்ட்டாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெருசாக கிடைக்காது. இந்த ஜென்ரலாக இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணவே வேண்டாம், மற்றவங்க கிரியேட் பண்ணது படித்தாவே போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதில் ஃப்ளாஷ் கார்டு செட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இதை நான் அப்லோட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஸ்கேன் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா டைப்பும் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? லைக் இதில் எது பண்ணலாம், இது ஆல்ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையுமே சரி நான் இந்த புத்திசம் ஜெயினிசம் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி உங்களுக்கு இதையே ஃப்ளாஷ் கார்டாக கன்வெர்ட் பண்ணி தரும். இப்போ இதுவே நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருக்கீங்கன்னா தமிழ் மீடியம் டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் லெசன் டாக்குமெண்ட்டோ இல்லைனா ஏதாச்சும் பிடிஎஃப் வச்சிருப்பீங்க கண்டிப்பாக, அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் நோட்ஸையே நீங்கள் டைப் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த பிடிஎஃப் கட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் பெரிய பிடிஎஃப்ங்கனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் இங்கே எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? நான் அப்படி கிரியேட் பண்ண இன்னொன்று காட்டுறேன். ஸோ நான் வந்து அந்த ஃபெடரல் ஃபினான்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த பிடிஎஃப் தான் நான் இதில் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இருங்க. எனக்கு இந்த டேப்ல புதுசாக இருக்கனால கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை.
இப்போ இங்கே செட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அந்த பிடிஎஃப் வச்சு தான் கிரியேட் பண்ணேன். ஸோ நான் இது எதுவுமே டைப் பண்ணல. ஸோ ஃபெடரல் ஃபினான்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நான் ஆன்சர் பண்ணிட்டேனா இல்லையா அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே படிக்கணும். படித்து முடிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இன்ட்யூட்டிவாக அது கரெக்டாகவே உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கரெக்டாகவே அதுவே எடுத்துக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஆக்சுவலி. தப்பு இதில் எரர் பெருசாக நான் பார்க்கல. ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம்னா இதில் ஏதாச்சும் எரர் இருக்கானா இல்லை. ஸோ இப்போ நான் வந்து அது ஃப்ளாஷ் கார்டு மெத்தடில் பார்க்குறேன்னா இது வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த சைடு நான் தள்ளி விட்டுருவேன். அது இல்லைன்னா இந்த பக்கம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் நீ எனக்கு இவ்வளோ நாளில் காட்டு, தெரியாத கொஸ்டின் எல்லாம் நீ இவ்வளோ நாளில் காட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்டலாம். ஆனால் அதில் சொல்லலாம். ஆனால் அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால அந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ஐ திங்க் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது அப்படியே உங்களுக்கு இப்போ நான் அந்த அது பேர் என்ன ஜெயினிசம் அண்ட் புத்திசம் அந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ண இல்லைங்களா? அதில் வந்து எனக்கு 162 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் அப்லோட் தான் பண்ணேன், எனக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் போய் ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச்னு இருக்குன்னா அப்படியே நம்ம பண்ணோம் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு விஸ்லெட். 2 ஆப் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெம்நோட். இந்த ரெம்நோட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் உங்களோட டு டூ லிஸ்ட்டை வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் படிக்கிறத மொத்தத்தையும் ஒரு இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த நோஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஒரு ரெப்ளிகே மாதிரி தான் இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து ஏஐ ஏஐ லேர்னிங் டூல்ஸ்ன்னு இருக்கு கரெக்டுங்களா? அங்கே போய் நீங்கள் இங்கே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெப்சைட் லிங்க்கோ இல்லை யூடியூப் வீடியோ பார்க்கீங்கன்னா அந்த லிங்க்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளாஷ் கார்டு கிரியேட் பண்ண சொல்லலாம். இல்லைனா அதை சம்மரைஸ் பண்ணி தர சொல்லலாம். இல்லைனா அதில் எம்சிக்யூ மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து நீங்கள் கார்டாக மாற்றுறது, பிடிஎஃபை வந்து நீங்கள் கார்டாக மாற்றுறது, இது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பவர் பாயிண்ட்டு. ஸோ பேசிக்லி நீங்கள் எந்த சோர்ஸை படிக்கிறீங்களோ அந்த சோர்ஸை நீங்கள் வந்து ஃப்ளாஷ் கார்டாகவும் மாற்றிக்கலாம், குவிஸாகவும் மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு கரெக்டாகவும் பண்ணி தருது. நான் இதில் செக் பண்ணி பார்த்தேன். தப்பு எதுவும் பண்றது இல்ல. இஷ்டத்துக்கு அது வாட்டுக்கு ஏதாச்சும் தருதானா கிடையாது. ஜென்யூனா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும்னா இப்போ சொன்னேன். எங்க போச்சு? ஏஐ லேர்னிங் டூல்ஸ்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃப்ளாஷ் கார்டு மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன்னா ஃப்ளாஷ் கார்டு வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ எனி சோர்ஸ் டு கார்டு அதில் போய் நான் இங்கே பேஸ்ட் பண்றேன்னா பேஸ்ட் பண்ணிப்பேன். இல்லைனா நான் லிங்க் ஏதாச்சும் கொடுக்கறேன்னா கொடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா இதுல நீங்க வந்து உங்க எக்ஸாம் டேட் எல்லாம் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த எக்ஸாம் டேட்டுக்குள்ள நீங்க அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத வந்து இது சொல்லும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து அந்த பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணி இது வச்சிருந்தேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ எக்ஸாமுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம் வந்து என்னைக்கு இருக்குன்னா ஜூலை 31 எனக்கு இருக்கு. ஸோ அது வந்து இன்னையிலேருந்து ஆரம்பிச்சா எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுவா ஸ்கெடியூல் பண்ணும் இது. இது வந்து உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமா உங்களுக்கு அந்த சஜஷன் கொடுக்கும். இப்படி மாத்திக்கலாம், நீங்க இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கலி இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டுடேஸ் கார்டுன்னு இருக்கா? ஸோ இன்னைக்கு என்ன கார்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுமோ அது இங்க வரும். இப்போ இதோட ஆன்சர் என்ன, வாட் டைப் ஆஃப் லாஸ் என்னுடைய இப்போ ஷோ ஆன்சர் வந்து வந்துருச்சு. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா இந்த ஏஐயே உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரெம்நோட்ல இது ஒரு பிளஸ் இருக்கு. இப்போ நான் வந்து இதை எப்படி நான் சொல்றேன்னா நான் வந்து இதை ஈஸியாகவே ரீகால் பண்ணிட்டேன் அப்படின்னா அது 4 நாள் கழிச்சு எனக்கு வரும். இப்போ இந்த ஆன்சர் வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறந்துட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி என்ன டெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து எனக்கு ஈஸியாக ரீகால் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது மூலியமா இது நீங்க எவ்வளவு ப்ராக்ரஸ் பண்றீங்க, உங்க எக்ஸாம் அண்ட் கோல்ஸுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இதுல காட்டும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணி வச்சது இதெல்லாமே. ஸோ இந்த ஆப்புமே உங்களுக்கு வந்து நான் எல்லாமே சரி நான் ஒன்லியே பார்க்கணும் அப்படின்னா என்னோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, என் எக்ஸாம் ட்ராக் பண்றது எல்லாமே நீங்க வந்து இதுல பார்க்கணும்னா நீங்க இதுல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? லாஸ்டா வந்து பிரெயின்ஸ்கேப். இது வந்து எதுக்குன்னா இங்க சோர்ஸ் அதிகமா இருக்கு அவ்வளவுதான். மத்ததை விட இதுல என்ன
டிஃப்ரெண்ட்டாக இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இங்கே ஃப்ளாஷ் கார்டு அதிகமாக இருக்குது. இப்போ பாலிட்டின்னு நான் கொடுக்குறேன்னா, சாரி என்னோட இதில் இல்லை, இங்கே எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும், அங்கே போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இங்கே கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், இது மாதிரி டிஎன் ஸ்கீம்ஸு கமிட்டிஸ் இது மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்க கொஞ்சமாக இதில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் பேரும் கூட போடலாம். இப்போ இந்தியன் ஜியாகிரஃபி அப்படின்னா அது உங்களுக்கு வரும். இந்தியன் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இது மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? நான் ஏன் அடிக்கடி பாலிட்டினே சொல்றேன்னா, இன்னைக்கு நான் ஆக்சுவலி பாலிட்டி அண்ட் எக்கனாமி லைட்டாக படிச்சனால டக்குன்னு அதையவே சொல்றேன். ஓகேங்களா? ஏன் நான் அதவே சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ படிச்சு முடிச்சிருக்கீங்க அது உங்களுக்கு இதில் தெரியும். ஓகே, அவ்வளோதான் இந்த பிரைன்ஸ்கேப்புங்க ஆப். ஸோ இந்த ஆப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பேர் என்ன, மைண்ட் மேப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 மைண்ட் மேப் நான் உங்களுக்கு டிஃப்ரென்சியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க 1857 ரிவோல்ட்டை படிக்கிறாங்கன்னா அவங்க புக்கை பார்த்து என்னெல்லாம் எழுதுவாங்க அந்த மைண்ட் மேப்பில் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ அங்கே இந்த மைண்ட் மேப் எவ்வளோ பெருசு இருக்கு. இது நம்மளுக்கு எழுதணும்னா ஒரு பேஜில் வருமா? கண்டிப்பாக வராது. இது நம்மளுக்கு ஏதாச்சும் வகையில் ஹெல்ப் பண்ணுதா? இதை பார்த்தாவே இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் என்ன நம்மளுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இங்கே நம்ம எல்லாத்தையுமே எழுதியிருக்கோம். லைக் லைன் பை லைனாக நான் இங்கே ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யாரு பண்ணாலுமே இப்படிதான் பண்ணுவோம். அதனாலதான் நான் உங்களை வந்து ஒரு 50% கண்டென்ட் வந்து நீங்க நல்லா ஷியோரா தெரியற கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மைண்ட் மேப் நீங்க வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன் வேர்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ காசஸ் ஆஃப் ரிவோல்ட்னா பொலிட்டிக்கல்னா என்னென்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இமேஜ் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்கும். ஸோ ரிப்பீட்டேட்டிவா நீங்க வந்து இது வந்து பிக்சர் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாவே ஞாபகம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நான் இது வந்து எனக்கு அடிக்கடி மறக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா இதை கிளிக் பண்ணி இது இம்பார்ட்டன்ட்டு நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஐகான் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து டேபுங்கிறனால என்னால் பண்ண முடியல. நீங்கள் வந்து சிஸ்டம்ல இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஐகான்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ஐகான் போட்டு வைக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு கண்ணிங்க போகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து நிறைய கலர்ஸ் ஃப்ரீ இதில் நான் சொல்கிறேன். கலர்ஸ் இருக்கும், நீங்கள் அப்படியும் கூட வச்சுக்கலாம். ஸோ இதை கலர் கோடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியும் படிச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பிக்சராக டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இது வந்து இப்படி இருக்கும்போது உங்களுக்கு 1857 ரிவோல்ட்டை நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல இதை நீங்கள் பார்த்து முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? எப்படி நான் வந்து மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இங்கே நியூ மேப்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நிறையா இது கிடைக்கும், டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃப்ரீயும் இருக்கும் பெய்டும் இருக்கும். ஃப்ரீயில் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மோர் தேன் இனஃப். இப்போ வந்து இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் நான் படிக்கிறேன். இப்போ இங்கே வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பெரிய டாபிக்னு என்ன முகல்ஸ்ன்னு இங்கே நான் தரேன்னா, நான் டேப்ல வச்சு காட்டுறதுனால இப்படி ஆகுது. ஆக்சுவலி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டைப் ஆகும். ஓகேங்களா? நான் பென்சில் வச்சு காட்டுறதுனால இப்படி வந்துட்டு இருக்கு, எடிட் பண்ணாத மாதிரி. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது எடிட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கேன்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கனெக்டர்ஸ் இங்கே தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு கீழேன்னு வரும். ஸோ இப்படி ஹரிசாண்டலாக போகணுன்னா இது, கீழே வேர்ட்டிக்கலாக வரும் இது. ஓகேங்களா? ஸோ இப்படியே பண்ணி நீங்கள் மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக முடிச்சிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கலர் எல்லாம் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஐஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து மைண்ட் மேப் கிரியேட் பண்ணோம். மைண்ட் மேப்புங்கிறது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஆக்சுவலி ஒருத்தங்க பண்ண மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை. எப்படியெல்லாம் நீங்கள் எழுதுனா அந்த சிங்கிள் வேர்டாக நீங்கள் எழுதுனா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், படிக்கிற டிப்ஸு. வேற ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னா எதுவும் இல்லை, மோஸ்ட்டாக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் கரெக்டுங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்யூஸ் இருக்குது பர்சனலாக,
படிக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, சப்போர்ட்டே இல்ல, அந்த மாதிரிலாம் இது வந்து அவங்களுக்கு மட்டும் இருக்காது, நிறைய பேர் இதுல வந்து காமனா இருப்பீங்க. இன்கேஸ் நீங்க வந்து இல்ல எனக்கு இந்த ஸ்டடி டிப்ஸ் மட்டும் போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து எண்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. இல்ல அப்படின்னா நீங்க இன்கேஸ் பர்சனலா நீங்க வந்து படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ப்ரெஷரா இருக்கு, வீட்ல சப்போர்ட் இல்ல, அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூவா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நான் சொல்றது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. பிகாஸ் நான் என்ன மாதிரி டைப்னா, நான் வந்து ஒரு ஏடிஹெச்டி பர்சன். ஓகேங்களா? ஸோ ஏடிஹெச்டி இன்கேஸ் நீங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா தெரியும். ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரு விஷயத்த புதுசா படிக்க ஆரம்பிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன்னா நல்லா படிப்பேன். அதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில அதை விட கஷ்டமான விஷயம் எதுவுமே இருக்காது. ஏன்னா ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் பண்றது, போரிங்கான டாஸ்க் பண்றது அப்படின்னா என்னால பண்ணவே முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி தான், என்னோட பிரெயின் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுங்கிற மாதிரி. ஸோ அதனாலதான் நான் நிறைய திங்ஸை வந்து இது மாதிரி சர்ச் பண்ணி எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு மாத்தி மாத்தி நான் பண்ணி தான் இவ்வளோ ஐ மீன் ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது அப்படிங்கிற திங்கை வந்து நான் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நார்மலா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அந்த அளவு ஆக மாட்டீங்க. இல்லைன்னா ரிவிஷன் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நான் அதுக்குள்ளேயே மூழ்கிக்குவேன். இன்கேஸ் ஒரு ரிங்டோன் வருது, இல்ல ஒரு சவுண்ட் ஏதோ வருது. ஓகேங்களா? ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் என் காதுல நல்லா கேட்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அவ்வளவுதான், டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரத்துக்கு படிக்க மாட்டேன் மினிமம். திருப்பி என்னால போகவே முடியாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா என்னோட இது அப்படிதான். என்னோட ஏடிஹெச்டினால நான் இப்படிதான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போவும் கொஞ்சம் எனக்கு இதுல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ ரொம்பவே பெட்டர் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டடி மெத்தடை ஃபாலோ பண்றது, டிப்ஸ், இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் தான். ஓகேங்களா? அடுத்தது இதுவே பெரிய பிரச்சனை. இது கூட எக்ஸ்ட்ராவான ஒரு இஷ்யூஸ் மாதிரி எனக்கு ரீசெண்டா டிப்ரெஷன் வந்துச்சு, ஆங்ஸைட்டி அது கூட சேர்த்தி வந்துச்சு. இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் 2 மாசமா. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா என்னால டாலரேட் பண்ணிக்க முடியாம இருக்கு. இது வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ்னால இது வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் ட்ரீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஓகேங்களா? ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். அதுல அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு பேபி இருக்கு. ஸோ எனக்கு வந்து படிக்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா நான் வந்து கண்டிப்பா படிக்கணும். பிகாஸ் என் பேபிக்காகவாச்சும் என் பையனுக்காகச்சும் நான் படிக்கணும். ஆனா 2 வயசு பேபி வச்சுட்டு படிக்கிறது எப்படி? நான் எங்க அம்மா வீட்டில தான் இருக்கேன். ஆனாலும் படிக்க உட்காந்தா என்னால படிக்க முடியல. இது மாதிரிலாம் சொல்லும்போது நான் வந்து அதை வந்து பேச்சுக்காக கமெண்ட்ல ரிப்ளை பண்ணும்போது நானும் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு ப்ராமிஸா நான் சும்மா சொல்ல. பிகாஸ் எனக்கும் ஒரு 1.5 வயசுல பேபி இருக்காங்க. எனக்கும் ஒரு பாய் பேபி இருக்காங்க 1.5 வயசு. அது போக பாத்தீங்கன்னா எனக்கும் ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. ஓகேங்களா? லைக் நீ என்னத்த படிச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டோன் வரும். அதாவது படிக்காதேன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு டோன் வரும். ஸோ நம்ம அம்மாவே நம்மளை இப்படி டிஸ்கரேஜ் பண்றாங்களே, அப்பாவே இப்படி டிஸ்கரேஜ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். என்னோட ஸ்பௌஸ் பாத்தீங்கன்னா நியூட்ரல். நீ படி நம்ம மண்ணு அது, நீ படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி, ஜாப் போனாலும் சரி போகலனாலும் சரி, எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி. ஸோ நான் என்கரேஜும் பண்ணல டிஸ்கரேஜும் பண்றேங்கிற மாதிரி. ஸோ அது நியூட்ரல், எனக்கு அதை அஃபெக்ட் பண்ணல. ஆனா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கு. பிகாஸ் நான் வந்து எங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கேன். கிட்ட இந்த சென்ஸ் கிட்ட கிட்ட வீடு இருக்கிறனால அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது நான் என்ன பண்றேன் எல்லாமே தெரியும். ஸோ படிக்கிறேங்கிற என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜி. நான் எப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் ஜாப் தான் நான் போயிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் வந்து 2022 தான் என்னால முடியல ஆக்சுவலி. அந்த 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 ரொட்டீனை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ மணிக்காக ஓடிட்டு இருந்தோம்னா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி தான் வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கும் போது சரி கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணலாம் தான் ஆக்சுவலி வந்தேன். பிகாஸ் நான் நினைச்சிட்டு இருந்தது இதெல்லாம் லக் பேஸ்ல கிடைக்கும், இல்லைன்னா நிறைய பேர் காசு கொடுத்து போயிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்பதான் பிப்ரவரியில குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்பதான் நான் வந்து யூடியூப்ல வந்து பாக்குறேன் நிறைய பேர் படிக்கிறது எப்படி டெஸ்ட் சீரீஸ். உண்மையை சொல்லணும், இந்த டெஸ்ட் சீரீஸ் படிக்கிறது, இந்த எப்படி சொல்லலாம், அந்த புக்கை வாங்கி படிக்கிறது, டிஎன்பிஎஸ்சிக்கு இப்பெல்லாம் படிப்பாங்களானே ப்ராமிஸா எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நான் போய் ஸ்கூல் புக்ஸ் வந்து வாங்கிட்டு வரேன். இந்த யூஸ்டு புக்கு ஷாப்ஸ் இருக்கும், அந்த கடையில போய் நான் வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நான் படிக்கிறேன். ஸ்கூல் புக் மட்டும் தான் நான் ஃபுல்லாமே படிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்னன்னா நான் வந்து ஈஸியா கிராஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? மற்றவங்க 10 நிமிஷம் எடுத்துக்கிறத நான் 5 நிமிஷத்துல படிச்சுக்குவேன். அதனால எனக்கு மே மாசம் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. என்னால ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் நல்லாவே அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் இங்கிலீஷ் எடுத்தேன், ஜென்ரல் இங்கிலீஷ்னால டைம் கம்மியா தான் ஆகும் ஆக்சுவலி. அதனால தமிழ்னா எனக்கு கண்டிப்பா டைம் பத்தி இருக்காது. ஸோ பிப்ரவரி படிக்க ஆரம்பிச்சு நான் வந்து மேல வந்து போய் அட்டன் பண்ணேன். நான் அந்த ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணேன்.
இது இதுல என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நான் பழைய வீடியோல எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வேணா அதுல போய் பாருங்க. ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணியாச்சு, மெயின்ஸும் எழுதிட்டேன். மெயின்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா 2023 February ஆயிடுச்சு நான் மெயின்ஸ் எழுதும் போது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ரிசல்ட் வருது. நான் கவுன்சிலிங்கும் போறேன். கவுன்சிலிங் போனா இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு என்னால எடுக்க முடியாத சுச்சுவேஷன். பிகாஸ் அப்ப எனக்கு 4 monthsல பேபி இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு என்னால அந்த பர்டிகுலர் ஜாப் டிமாண்டை என்னால ஃபுல்ஃபில் அப்ப பண்ண முடியல. ஸோ அந்த ஜாப் நான் எடுக்கல. ஸோ இந்த ஒரு ரீசனை வச்சு லைக் நீ என்ன படிச்சு என்ன உனக்கு கொடுக்குற ஜாப் வந்து ஒரு செட்டே ஆகாது, நீ உன் மார்க்குக்கு இவ்வளவுதான் வரும், அந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சது. இன்னும் போயிட்டு இருக்கு, லைக் டிஸ்கரேஜிங்காவே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே என்னோட அந்த டிப்ரெஷன் அந்த ஆங்ஸைட்டி அதுக்கெல்லாம் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2022ல குரூப் 1 எழுதினேன். அதுக்கப்புறமா மெயின்ஸ் வந்துச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் வந்து ஆகஸ்ட்ல வந்துச்சு. ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் டேர்ம் பிரெக்னென்ட். ஸோ யாராச்சும் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா தெரியும், ஃபுல் டேர்ம் பிரெக்னென்ட். நான் படிச்சு எல்லாமே ரெடியா இருக்கேன். பட் எக்ஸாமுக்கு ஒரு ஐ திங்க் 2 weeks முன்னாடி ஒரு எமர்ஜென்சி. ஓகேங்களா? நான் வந்து ஒரு 40 days வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லா அந்த எக்ஸாம் எழுதல. ஸோ என்னோட அன்லக்கி டைம்னு சொல்றதா இல்லை என்னன்னே எனக்கு ஆக்சுவலி இது தெரியல. பட் ட்ரை பண்ணதுக்கான எஃபர்ட் வரல. ஸோ அதனாலேயே எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி. நம்ம படிச்சோம், ஒண்ணுமே நடக்கல. இனிமேல் படிக்கிறோம், என்ன ஆகும்? நம்ம லைஃப் இப்படியே போயிருமா? நம்ம கெரியர் என்ன ஆகும்? ஸோ இது மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து தான் அந்த ஆங்ஸைட்டி லூப்புக்குள்ள நான் போயிட்டேன். டிப்ரெஷன் உங்களுக்கே தெரியும், ட்ரை பண்ற எதுவும் நடக்கல. அது எல்லாத்துக்குமே படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது எனக்கு மைல்டா தான் இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெவியா இருக்கு. நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது, அடுத்து என்ன ஆகும், நம்ம படிக்கிறது வருமா, நெகட்டிவாவே யோசிக்கிறது, தெரியாத கொஸ்டின், எல்லாமே தெரியாத கொஸ்டினா தான் எப்படி எதையும் ஹேண்டில் பண்ணும், இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ள நான் வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனாலதான் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய லெவலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் 2024 எண்ட்ல தான் இப்படியே இருந்தோம்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லி தான் நான் வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் பேபியுமே கொஞ்சம் ஒரு வயசு கிட்ட, ஒரு வயசு கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. ஸோ என்னால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா டைம் இன்க்ரீஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் இப்போ நீங்க எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க மட்டும் தனியா இல்ல, எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் இருந்துட்டே தான் இருக்கும். அப்போதைக்கு நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். பட் அதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட், அது இருக்கட்டும், ஓரமா இருக்கட்டும்னு வச்சு நம்ம மூவ் ஆன் ஆகி போறதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா? அது நல்லதுன்னு கிடையாது, வேற ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. அப்படி மூவ் ஆன் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. சொல்றது ஈஸி, கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. பிகாஸ் நானும் அதை வந்து நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அன்னைக்கு எண்டு ஒரு நாள் ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அன்னைக்கு என்னெல்லாம் படிச்சீங்க அப்படிங்கறத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்க வந்து வேலிடேஷன் கேட்க மாட்டீங்க. ஓகேங்களா? அவங்க ஏன் எனக்கு புரிஞ்சுக்கல, அவங்க ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அது வந்து நீங்க கிராஜுவலா அதை வந்து உங்க பேக்ரவுண்டுக்கு போயிடும். முன்னாடி இருந்து உங்க மைண்ட் வாய்ஸா கேட்டுட்டே இருந்தது பேக்ரவுண்டுக்கு போக போக உங்களுக்கு போயிடும். இது ஒரு திங் நீங்க ஃபாலோ பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, படிக்க உட்காந்தா என்னால படிக்கவே முடியல, 10 நிமிஷம் படிப்பேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, லைக் அந்த போமோடோரோ டெக்னிக் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல டைமரே எதுவுமே வைக்காம கூட ஜஸ்ட் புக் எடுத்து நீங்க ஜஸ்ட் படிங்க. மைண்ட் ஏதாச்சும் வரும், ஃபேமிலி இஷ்யூஸ் இல்ல ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஏதோ ஒன்று. ஒவ்வொருத்தவங்களும் லைஃப்ல ஒவ்வொன்று ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த இஷ்யூஸ் வருது அப்படின்னா அதை பேப்பர்ல எழுதுங்க தனியா. சும்மா உங்க மைண்ட்ல இருக்கிறத அப்படியே இந்த பக்கம் எழுதி வைக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது வெளியே போயிடுச்சுங்க மாதிரி உங்க மைண்டுக்கு வரும். ஸோ தட் நீங்க வந்து அதுக்கப்புறமா ஒரு 5 minutes அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைமே இது நடக்குமானா நடக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இது எழுதும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், படிக்க தோணாது, இப்படிலாம் இருக்கும். ஒரு 4-5 டைம் போனதுக்கு அப்புறமா நீங்க வந்து இதை எழுதி முடிச்சோடனே நீங்க வந்து படிக்க வந்துருவீங்க. இது வந்து கிராஜுவலா தான் பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலி ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், பேபி இருக்கு, டைம் இல்லை, இல்லைன்னா லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னால படிக்க முடியல, அந்த மாதிரி மறந்துடுறேன், இது மாதிரி என்ன இருந்தாலும் சரி, அப்ப அவங்க மைண்ட்ல என்ன வருது அது தனியா எழுதி இதுக்கும் எனக்கு இப்போதைக்கு சம்மந்தம் இல்லை, இப்ப நான் படிக்க போறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றேன், இதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணனால இனிஷியலா என்னெல்லாம் தோணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போதான்னு ஃபர்ஸ்ட் தோணும். இல்ல அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸுமே மெயினா தெரியாது. எழுதி வைக்கிறேன் ஆனாலும் படிக்க முடியல என்னால. உங்க மேல நீங்களே ஹார்டா இருக்காதீங்க. எடுத்தோடனே ஓவர் நைட்ல நம்ம இப்படி ஆகல, நேத்து நல்லா படிச்சா இன்னைக்கு படிக்காம போகலாம் கிடையாது. வருஷ கணக்கா இதெல்லாம் பில்ட் ஆகும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஒரு 1 week 2 week டைம் கொடுத்துப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆவீங்க. ஒரு 3 weeksக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், ஆனா உண்மையாலுமே நம்ம மாறிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இல்லைன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நீங்க வந்து அதை இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம்.
இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, சவுண்டா இருக்கு. என்னோட வீட்ல சப்போர்ட்டும் இல்ல. ரொம்ப நாய்ஸா இருக்கு. லோன்லியா நான் வந்து படிக்கிறேன். இந்த திங்குக்கு ஈஸி தான் இதுவுமே. யூடியூப்குள்ள போய் கிரவுண்ட் நாய்ஸ்ன்னு போடுங்க. ஓகேங்களா? நான் கீழ வந்து 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணா அந்த வீடியோ வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் ஆப்க்குள்ளேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 1 ஹார், 2 ஹார் இது மேல டைம்ல இருக்கும். அதுலயே டிஃபால்ட்டா பொமோடோரோலயும் வரும். ஸோ தட் இந்த நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்செட் போட்டு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். இந்த நாய்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஃபேன் சவுண்டு, இந்த காத்து அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சவுண்ட் வரும். மைல்டா அப்படி ஒரு சவுண்ட் வரும். இது என்ன ட்ரிக் பண்ணும்னா, நீங்க வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிற மாதிரி ஃபீல் வரும். ஓகேங்களா? நீங்க எதுவுமே கேட்காம இருக்கணும்னு சொல்லி காதை அமுத்தி வச்சு படிக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் குடுக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாவே நீங்க ஏதோ ஒரு அமைதியான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க ஃபோக்கஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இனிஷியலி ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு மேபி ஒரு மாதிரி இருக்கும். அது போக போக ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்க இது யூஸ் பண்ணலாம். உங்க வீட்ல ஒரே சவுண்ட் இல்ல பக்கத்து வீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட் அப்படிலாம் இருக்கு அப்படின்னா. லோன்லியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஸ்டடி வித் மீ நெறைய சேனல்ல போடுவாங்க. ஓகேங்களா? ஒரு வீடியோ மாரி 1 ஹார், 2 ஹார் இது மாரிலாம் போடுவாங்க. நீங்க அந்த வீடியோவ வந்து நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன் சொல்லணும்னா, ஒவ்வொரு டைமும் நீங்க நெட் வேஸ்ட் பண்ண வேணாம். எப்பயாச்சும் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அது ஆப்லயே இருக்கும். ஸோ நீங்க அத ப்ளே பண்ணி விட்டுட்டு படிக்கும்போது, உங்க கூடவே ஒருத்தவங்க உட்காந்து படிக்கிற மாரி இருக்கும். ஸோ தட் அந்த லோன்லி ஃபீல் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி வரும். ஓகே நம்ம படிக்கலாம். அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்ட் வைஸ் இருக்கிற ப்ராப்ளம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால உங்களுக்கு எதுவுமே ஓவர் நைட்ல மாறாது. இப்ப நான் இந்த சொன்ன இந்த 3 விஷயங்களும் நீங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்தோனே ரிசல்ட் உங்க மேலயே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நேத்து 10 நிமிஷம் படிச்சோனே நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், இல்ல படிக்க முடியல, அழுகையா வருது, கோவம் வருது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, இன்னைக்கு நான் வந்து 12 நிமிஷம் படிச்சாவே பெருசு. ஓகேங்களா? ஏன்னா, நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ கோ த்ரூ பண்ணும்போது அத நம்ம இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க இப்படியே பண்ணும்போது ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் எல்லாம் போகும்போது நீங்க ஹார்ஸ் கணக்குல படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். உங்கள எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சோ அத ஹேண்டில் பண்ண நீங்க பழகிருவீங்க. ஓகேங்களா? சரி இதெல்லாம் நீங்க எந்த பேசிஸ்ல சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு இதுதான் சைக்காலஜிஸ்ட் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நீங்க நினைக்கிறத விட நான் வந்து ஒரு மெஸ்ஸியான பெர்சன். அ இந்த ஆங்ஸைட்டி, ஏடிஹெச்டி, பேபி, வீடு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு என் லைஃப்ல என்ன நடக்குது, எப்ப பண்ணணும் எதுவுமே தெரியாம இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நான் டெய்லி மாத்தும்போது தான் இப்ப எனக்கு பெட்டரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்றேன். பிகாஸ் அந்த ஸ்டேஜ்ல நான் இருந்தேன். இப்ப வந்து ஒரு 80% நான் பெட்டர் ஆயிட்டேன். 20% நான் இன்னுமே இருக்கேன். இன்னுமே ஒரு சில நாள் வந்து என்னால 1 மணி நேரத்துக்கு மேல படிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனா என்னால இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா 6 ஹார்ஸ் என்னால டெய்லி படிக்க முடியும். ஒரு வீக்ல 6 நாளாச்சும் நான் 6 மணி நேரம் கண்டிப்பா படிச்சுக்குவேன். ஓகேங்களா? அந்த ஒரு நாள் மேபி ஏதாச்சும் மிஸ் ஆகலாம். ஸோ இது நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே உங்க காம்படிஷன்ல நீங்க 90%க்கு மேல இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி உங்க மேலேயே நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. அந்த ஸ்டேஜ்ல இருந்தனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அப்ப எப்படி ஃபீல் ஆகும் எல்லாமே எனக்கு புரியுது. அப்ப உடனே சரியாகா அடுத்த எக்ஸாம் வந்துருமே நான் என்ன பண்ணுவேன்? பட் அந்த ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா இன்னுமே ப்ராசஸ் லேட் ஆகுமே தவிர நம்மளுக்கு எந்த நல்லதும் நடக்காது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே. நடக்கல. ஓகே அடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட நீங்க கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி நீங்க மாமா இருக்கீங்க, பேபி வச்சிருக்கீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த வாய்ஸ் நோட்ஸ் அத வந்து நீங்க எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வொர்க்கிங்கா போறீங்க அப்படின்னா, உங்க டிராவல் டைம்ல வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு ரோபோ மாரி எந்த நேரமும் அதை வச்சுட்டே நம்மளால இருக்க முடியாது. நான் சொல்றதே இத வந்து அளவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்பல்லாம் நீங்க வந்து ப்ரொடக்டிவா மாத்த முடியுமோ, ஒரு நாள்ல நீங்க 30 மினிட்ஸ நீங்க வந்து ப்ரொடக்டிவா எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றீங்கனாவே, இத வந்து ஒரு 6 மந்த்துக்கு யோசிச்சுப்பாங்க. நீங்க அந்த 30 மினிட்ஸ் எவ்வளோ படிச்சிருப்பீங்க? ஸோ அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ எப்பவுமே பெருசா எய்ம் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயமா நீங்க முடிக்கிறீங்களான்னு பாருங்க. எடுத்தோனே இத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் என் அடுத்த வேலையவே பார்ப்பேன்னா, இது நடக்கவே நடக்காது. ஆனா இந்த குட்டி குட்டியா சேர்ந்து நீங்க இவ்ளோ பெரிய திங்க பண்ணிருவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஆ உங்க 2 பேத்து கமெண்ட்டுமே நான் பார்த்தேன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இது ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, இல்ல இன்னுமே என்னால முடியலன்னா சொல்லுங்க. இன்னும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுதான்னு நான் பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணா நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் வேணும். அடுத்த வாரம் நான் வந்து சண்டே உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸ் மாரி குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் திங் இருக்கு இந்த ஃபோமோ இல்லன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்னு இருக்கும். நோட்ஸ் எடுக்க முடியல, இல்ல நோட்ஸ் கண்டிப்பா எடுக்கணுமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். சில பேருக்கு அந்த எழுத தெரியல. மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா, எனக்கு எழுத வரல. இந்த மாரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல உங்களுக்கு என் பெர்சனலா என்ன இருக்கும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்லணும் அப்டின்னா, இன்கேஸ் நான் அத கோ த்ரூ பண்ணேன்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்.
இல்லை அப்படின்னா இதை என் சைக்காலஜிஸ்ட் கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அதை கோ த்ரூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் வந்து உண்மையாலுமே யாராச்சும் ஃபாலோ பண்ணாதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? புக்கில் படிச்சோ வெப்சைட்டில் பார்த்துட்டு வந்தோம் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.